காசுக்கே காசு கொடுக்கும் தொழில் செம்மல்ல. இப்படித்தான் கிடைக்கிற வாய்ப்பு பயன்படுத்திக்கிறனும். சூப்பர். திருவண்ணாமலையில் கோடிக்கணக்கான மக்கள் கிரிவலம் வருவதுண்டு. அப்படி கிரிவலம் வரும் பொழுது அங்குள்ள யாசகர்களுக்கு தர்மம் செய்வதற்காகவே சில்லறைகள் கண்டிப்பாக தேவைப்படும். அந்த சில்லறைகள் விற்பனைக்காகவே ஒருவர் கிடைத்திருந்திருக்கிறார் என்றால் பாருங்களேன். தமிழகத்தில் உள்ள பஞ்சபூத சிவாலயங்களில் அக்னிஸ்தலமாக விளங்குவது திருவண்ணாமலை அருணாச்சலேஸ்வரர் ஆலயம். திருவண்ணாமலையை நினைத்தாலே முக்தி தரும் என்பது சைவர்களின் நம்பிக்கையாகும். ஆலய அருணாச்சலேஸ்வரர் உண்ணாமலை அம்பிகையும் தரிசிப்பது எவ்வளவு சிறப்பானதோ, ஆனந்தத்தை தரவல்லதோ, அதே அளவு இறைவனை மனதில் நினைத்துக் கொண்டு இந்த மலையை கிரிவலம் வருவதால் உள்ளமும் உடலும் நலம் பெறும். கிரிவலம் செல்ல உள்ள அனைத்து நாட்களும் உகந்த தினம் என்றாலும் ஒவ்வொரு மாதமும் வரும் பௌர்ணமி தினமன்று கிரிவலம் மேற்கொள்வது அனைத்தையும் விட சிறப்பானது. அப்படி கிரிவலம் வருபவர்களுக்காகவே சில்லறை காசுகள், 5 ரூபாய் காயின்கள், 10 ரூபாய் நோட்டுகள், 20 ரூபாய் நோட்டுகள், 50 ரூபாய் நோட்டுகள் என மாற்றி வைத்திருக்கிறார் இந்த நபர். இவரிடம் சென்றால் கண்டிப்பாக சில்லறை கிடைக்கும் என்பது என்ற அளவிற்கு சில்லறைகள் வைத்திருக்கிறார். மேலும் இவர் கிழிந்த நோட்டுகளையும் வாங்கிக்கிறாரா. 100 ரூபாய்க்கு 10 ரூபாய் எடுத்துவிட்டு கொடுக்கிறாரா. நமக்கு பிடித்த தொழில்தான் செய்ய வேண்டும் என்று சிலர் இருப்பார்கள். ஆனால் கிடைக்கும் இடத்தில் எல்லாம் தொழில் தொடங்கும் நபர்கள்தான் புத்திசாலிகள் என்று இவர் நிரூபித்து விட்டார். காசுக்கே காசு விற்பனை என்பது இதுதான் முதன்முறை. வணக்கம். என்ன இது இவ்வளவு சில்லறை காசு வச்சிருக்கீங்க? எல்லாரும் தர்மம் பண்றதுக்காக நம்ம சில்லறைங்க வச்சிருக்கிறோம். பௌர்ணமிக்கு திருவண்ணாமலை நம்ம கிட்ட வாங்கி போய் என்ன பண்ணுவாங்கன்னா எல்லாரும் தர்மம் பண்ணுவாங்க. அந்த மாதிரி தர்மம் பண்றதுக்காகவே நம்ம சில்லறை வச்சிருக்கோம். சில்லறை காசு எல்லாம் ஃப்ரீயா கொடுக்குறீங்களா? இது வந்து 100 ரூபாய் பாக்கெட், 100 ரூபாய் பாக்கெட். இது 1 ரூபாய் இருக்கும், 2 ரூபாய் இருக்கும், இன்னும் 5 ரூபீஸ் எல்லாம் காயின்ஸ் இருக்கு. அதே மாதிரி பாத்தீங்கன்னா 10 ரூபீஸ் நோட்டுங்க இருக்கும், 20 நோட்டு, அதே மாதிரி பாத்தீங்கன்னா 50 ரூபீஸ் நோட்டு. இது எல்லாமே வந்து நம்ம கிட்ட வாங்கி போய் தர்மம் பண்ணுவாங்க. இது எப்படி ஃப்ரீயா கொடுப்பீங்களா? எப்படி இது வந்து பாத்தீங்கன்னா 100 ரூபாய் ஒரு பாக்கெட் கணக்குல போட்டிருப்போம். 2/100 போட்டிருக்கோம் இல்லைங்களா. இதுல பாத்தீங்கன்னாக்கா ஒரு 100 ரூபாய் மைனஸ்ல இருக்கும். ஏன்னா 100க்கு 10 ரூபாய் எங்களுக்கு. அது மெயின். ஆமா, அது மெயினா பாத்தீங்கன்னா அது இடைக்கு இட சில்லறை வேணும்னாலும் நம்ம கிட்ட கிடைக்கும். எத்தனை கிலோ வேணாலும் சரி, உங்களுடைய குழந்தைங்களுக்கு வேண்டுதலுக்கு வேணும்னா நம்ம கிட்ட நீங்க வரலாம். கிழிஞ்ச ரூபாய் நோட்டுங்கிறதா நம்ம வாங்கிப்போம். அதே மாதிரி பாத்தீங்கன்னாக்கா ஓல்டு காயின் கலெக்ஷனும் பண்றோம். நீங்க இந்த நம்பருக்கு வேணும்னாக்கா லைன்ல வரலாம். ஓகேங்களா? எல்லாமே பண்றீங்க. ஓல்டு காயின், கிழிஞ்ச நோட்டு எல்லாம் வாங்கிப்பீங்க. ஆமா, வாங்கிப்போம். சூப்பர் சூப்பர். 100. வணக்கம். என்ன இது இவ்வளவு சில்லறை காசு வச்சிருக்கீங்க? எல்லாரும் தர்மம் பண்றதுக்காக நம்ம சில்லறைங்க வச்சிருக்கிறோம். பௌர்ணமிக்கு திருவண்ணாமலை நம்ம கிட்ட வாங்கி போய் என்ன பண்ணுவாங்கன்னா எல்லாரும் தர்மம் பண்ணுவாங்க. அந்த மாதிரி தர்மம் பண்றதுக்காகவே நம்ம சில்லறை வச்சிருக்கோம். சில்லறை காசு எல்லாம் ஃப்ரீயா கொடுக்குறீங்களா? இது வந்து 100 ரூபாய் பாக்கெட், 100 ரூபாய் பாக்கெட். இது 1 ரூபாய் இருக்கும், 2 ரூபாய் இருக்கும், இன்னும் 5 ரூபீஸ் எல்லாம் காயின்ஸ் இருக்கு. அதே மாதிரி பாத்தீங்கன்னா 10 ரூபீஸ் நோட்டுங்க இருக்கும், 20 நோட்டு, அதே மாதிரி பாத்தீங்கன்னா 50 ரூபீஸ் நோட்டு. இது எல்லாமே வந்து நம்ம கிட்ட வாங்கி போய் தர்மம் பண்ணுவாங்க. இது எப்படி ஃப்ரீயா கொடுப்பீங்களா? எப்படி இது வந்து பாத்தீங்கன்னா 100 ரூபாய் ஒரு பாக்கெட் கணக்குல போட்டிருப்போம். 2/100 போட்டிருக்கோம் இல்லைங்களா. இதுல பாத்தீங்கன்னாக்கா ஒரு 100 ரூபாய் மைனஸ்ல இருக்கும். ஏன்னா 100க்கு 10 ரூபாய் எங்களுக்கு. அது மெயின். ஆமா, அது மெயினா பாத்தீங்கன்னா அது இடைக்கு இட சில்லறை வேணும்னாலும் நம்ம கிட்ட கிடைக்கும். எத்தனை கிலோ வேணாலும் சரி, உங்களுடைய குழந்தைங்களுக்கு வேண்டுதலுக்கு வேணும்னா நம்ம கிட்ட நீங்க வரலாம். கிழிஞ்ச ரூபாய் நோட்டுங்கிறதா நம்ம வாங்கிப்போம். அதே மாதிரி பாத்தீங்கன்னாக்கா ஓல்டு காயின் கலெக்ஷனும் பண்றோம். நீங்க இந்த நம்பருக்கு வேணும்னாக்கா லைன்ல வரலாம். ஓகேங்களா? எல்லாமே பண்றீங்க. ஓல்டு காயின், கிழிஞ்ச நோட்டு எல்லாம் வாங்கிப்பீங்க. ஆமா, வாங்கிப்போம். சூப்பர் சூப்பர். 100. இது போன்ற முக்கிய நிகழ்வுகள், அரசியல் தகவல்களை ஆழமாக மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் பாரத் மெயில் 24 பக்கத்தை பின்பற்றிக் கொள்ளுங்கள். உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இது போன்ற பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்.